பிரேமா, ஜெர்மனி அம்பாசிடர் யூஎஸ்ல இருக்கவங்கலாம் இங்க வாங்க, இங்க எங்க கிட்ட வைட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்கல்ல, அதை பத்தி சொல்லுங்க. ஆமா, முக்கியமா வந்து யூஎஸ்ல இருக்க இந்தியன்ஸ், அதாவது H1B விசால இருக்கவங்களுக்குலாம் சுமூகமான சூழ்நிலை இல்லாதனால நீங்க வந்து ஜெர்மனிக்கு வாங்க, எங்களோட கதை திறந்தே இருக்கு, ஜெர்மனி உங்களை அன்புடன் வரவேற்கிறது அப்படின்னு அவங்க ட்விட்டர்ல, அதாவது எக்ஸ் வலைத்தளத்திலே வந்து அந்த போஸ்ட் இருக்கு, நீங்க பார்க்க முடியும். ஒரு இன்டர்வியூலயுமே வந்து சொல்லியிருக்காங்க. ஜெர்மன் வந்து அடுத்த கட்டத்துக்கு நகர்றாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. அதாவது H1B வந்து இங்க ரொம்ப ரூல்ஸ்லாம் டைட்னிங் பண்றதுனால ஸ்கில் ஒர்க்கர்ஸ் வந்து இங்க எடுத்துக்க வந்து தக்க வச்சுக்க வந்து முனைப்பு காட்டுறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. முன்னாடியே வந்து கனடாவும் இந்த மாதிரி பண்ணியிருந்தாங்க. கனடாவோட பிரசிடென்ட் இப்ப அதை பத்தி பேசியிருக்காங்க. ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஜியோ பாலிடிக்ஸ்ல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான இந்த டெக் ஒர்க்கர்ஸை வச்சு அங்கங்க போயிட்டு இருக்கு. ஸோ அதை பார்ப்போம் எப்படி ஒர்க் ஆகுது. மிக முக்கியமா ஜெர்மனில ஒர்த்தா இப்போ போய் இங்கே யாரோ வேலை செஞ்சுட்டு இருக்காங்க, இல்லை ஜெர்மனில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சி அங்கே போனது ஒர்த்தா, சேவிங்ஸ் எப்படி இருக்கும், அந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்காக இந்த வீடியோவில் இருக்க போகுது. எப்பயுமே நான் என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோவை எப்படி பிளான் பண்ணுவேன்னா, எல்லாத்தையும் தூக்கி ஸ்டாக்ஸில் போடாமல் லோ ஆர் மீடியம் ரிஸ்க் அசட்ஸுமே கொஞ்சம் வச்சுப்பேன். அப்படி பார்க்கும்போது ஏகான்ஸ் வந்து எனக்கு மிகப்பெரிய ஒரு ஹெல்ப்ஃபுல்லான ஒரு பிளாட்ஃபார்மாக நான் பார்க்குறேன். பிகாஸ் அது ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் மாதிரி பார்க்குறேன். நான் ஆக்டிவாக அதில் இன்வால்வ் ஆக மாட்டேன். ஜஸ்ட் நான் இன்வெஸ்ட் பண்ணுறதுல சரி, இல்லை ரெக்கரிங் இன்வெஸ்ட்மெண்ட் போட்டுருவோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ எடுக்கும்போது என்னோட ரிட்டர்ன்ஸ் உங்கள் ஸ்க்ரீன்லேயே பார்ப்பீங்க, 14.26. சப்போஸ் நீங்கள் ஏகான்ஸ் முதல் முறை ட்ரை பண்ண போறீங்கன்னா அவங்க ரிவார்ட்ஸ் கொடுக்குறாங்க. பின்டு கமெண்ட்ஸ் டிஸ்கிரிப்ஷன் இருக்கு, நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஹே गाइस, வெல்கம் பேக் டு आवर சேனல். வணக்கம் நண்பர்களே, நான் உங்க பிரேம் பேசுறேன். நான் உங்க ஆர்த்தி பேசுறேன். பிரேமா, ஜெர்மனில ஆல்ரெடி நிறைய பேர் இந்தியன்ஸ் இருக்காங்கல்ல? ஆமா, கடந்த 13 வருடங்களாக ஜெர்மனில இந்த ஒரு மக்கள் வந்து அதிக பாப்புலேஷன் பார்க்கும்போது இந்தியர்கள். ஆப்வியஸா பெரும்பாலான கண்ட்ரில அப்படிதான் இந்தியன்ஸ் நம்ம வந்து பார்க்கிறோம். எல்லாமே ஜெர்மனில எக்கச்சக்கமா ஆயிட்டாங்க. 2025 வரைக்கும் வந்து ஆல்மோஸ்ட் வந்து 250K இருக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. ஸோ நிறைய தான். ஸோ அந்த ஒரு கண்ட்ரிக்கான அந்த பாப்புலேஷனையும் சைஸையும் பார்க்கும்போது 250Kங்கிறது வந்து ஒரு பெரிய நம்பர் தான். ஸோ நிறைய இந்தியர்கள் வந்து ஜெர்மனில இருந்துகிட்டு இருக்காங்க. இப்ப அங்க போறதுக்கு வந்து என்ன வீசா வேணும்? ஹை ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ்க்காகவே EU ப்ளூ கார்டு வந்து கொடுக்குறாங்க. நீங்க டெக் செக்டர்ல இருக்கீங்க, நீங்க அதில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, அங்க ஒரு ஜாப் ஆஃபர் வாங்குறீங்க. ஸோ எல்லா நாடும் மாதிரி தான். ஸோ ஒரு எம்ப்ளாயர் வந்து உனக்கு ஒரு ஜாப் ஆஃபர் கொடுக்குறாருன்னா அந்த ஜாப் ஆஃபரை வாங்கிட்டு யூஎஸ்ல எப்படி இருக்கு, நம்ம வந்து ஒரு ப்ரொஃபஷனல் டிகிரி முடிச்சிருக்கோம், அதே மாதிரி தான் வந்து ஜெர்மனில இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து இருக்கும்போது நீங்க வந்து கன்சுலேட் போயிட்டு அந்த வீசா வாங்கிட்டு அங்க போயிடலாம். EU ப்ளூ கார்டு வாங்கினதுலேருந்து ஒரு 2-3 வருஷம் நினைக்கிறேன். ஐ திங்க் வந்து நீங்க பெர்மனன்ட் ரெசிடென்ட்கே வந்து அப்ளை பண்ணலாம். இந்த வீடியோ வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்தது வந்து என்னோட ரிலேட்டிவ் ஐயப்பன் கொடுத்தாப்புல. ஸோ நிறைய இன்னைக்கு காலைல பேசணும். ஸோ அதுதான் வந்து இந்த வீடியோ. நிறைய வரவங்க இப்படி EU ப்ளூ கார்டு வாங்கிட்டு இங்க வரவங்க ஆப்வியஸ் PR ரவுட்டுக்கு போயிடும். நிறைய கண்ட்ரி, எந்த கண்ட்ரியில வந்து PR ஈஸியா இருக்குன்னு பார்க்கும்போது அதுல வந்து டாப்ல இருக்காங்க ஜெர்மனி. இதை வந்து அவங்க அம்பாசிடருமே சொல்றாங்க. எப்படி சொல்றாங்கன்னா, எங்களோட இமிகிரேஷன்ங்கிறது ஸ்ட்ரெயிட் லைன்ல போகும், ஜிக்ஸாக்கெல்லாம் போகாது, ஒரு ஜெர்மன் காரை போல அப்படின்னு. ஸோ உங்களுக்கு எங்கேயுமே வந்து பிரேக் போட்டு நின்று இறங்குங்கன்னு சொல்லாது. அது வந்து இப்போ வந்து யூஎஸ்ஏ சொல்றாங்களே, ஒரு காலத்துல வந்து கதையை திறந்து வைத்துட்டு நிறைய H1B இங்க வாங்க, .com பபுள் ஆகட்டும், இல்லை IT அந்த குரூம் ஆகும் போது. ஸோ இப்போ இங்க நிலைமை சரியில்லாம போது கதவை மூடுறாங்களே. ஸோ அந்த மாதிரிலாம் நாங்கள் பண்ண மாட்டோங்கிறது அவங்க வந்து சொல்லியிருக்க ஒரு விடயம். ஸோ நிறைய வந்து எங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா அவன் சொன்னது வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கான்னு தெரியல. பெரும்பாலான ஐரோப்பா கண்ட்ரில இப்போ வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கம்மியா தானே இருக்கு. ஆமா, நிறைய கண்ட்ரில வந்து ஜாப் லாஸ் நிறைய பேருக்கா இருக்கு. ஆன்டி இமிகிரேஷன் ப்ரொடெஸ்ட் எல்லாம் நடத்துனாங்க. ஆமா, அது வேற பயமா இருக்கு. இப்போ வந்து கதவை திறந்து கூப்பிடுறீங்க, அது ஒரே தடவையா நம்ம உள்ள வந்த பிறகு கதவை பூட்டிட்டு கிளம்புங்கன்னு ஆன்டி இமிகிரேஷன் ப்ரொடெஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? யூகேல பாக்குறோம், ஆஸ்திரேலியால பாக்குறோம், கனடால பாக்குறோம், யூஎஸ்ல அது ஒரு மாதிரியான ஒரு இது கிளம்பிட்டு இருக்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது ஜெர்மனியும் நாளைக்கு உருவாயிடுமா அப்படிங்கிற ஒரு பயமும் இருக்கு. ஸோ என்னன்னா வந்து இதுதான், இந்த வீசாவும் ஈஸி தான் கிடைக்கிறது. ஆனால் அந்த ஜாப் ஆஃபர் கிடைக்கணும், அது ரொம்ப முக்கியம். ஏன்னா அங்கே ஒரு எம்ப்ளாயரை பார்த்து நீ வந்து டெக்ல வந்து உனக்கு வேலை கிடைக்கணும். ஏன்னா நீங்க டெக்ல வந்து அதிக ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ற ஒரு கண்ட்ரியா இருக்கிறது யூஎஸ்ஏ. சரி, யூஎஸ்ஏ ஜெர்மனி அப்படி நீ வந்து டெக் செக்டர்ல வேலை எங்க யூஎஸ்ஏல அதிகமா, ஜெர்மனில அதிகமா, ஈஸியா வந்து யூஎஸ்ஏல தான் அதிகம். பட் ஜெர்மனியும் வந்து டாப் 5க்குள்ள வராங்கிறது ஒரு நல்ல விஷயம். ஸோ அவங்க வந்து அதுல வந்து தன்னை வந்து அடுத்த நிலைமை கொண்டு போகணும். பிகாஸ் உலகமே அந்த ஏஐ வார்ல தான் இருக்கு இல்லையா? ஸோ அதுல வந்து அடுத்த நிலைமை கொண்டு போகணும்னு ஜெர்மனியும் முனைப்பு காட்டுறாங்க. ஸோ அதனால தான் வந்து டெக் செக்டர்ல உள்ள வாங்கங்கிறாங்க. இந்த வீசா வாங்குறதுக்கு ஜெர்மன் லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கணுமா? இல்ல, டெக் வீசா வாங்குறதுக்கு ஜெர்மன் லாங்குவேஜ் தேவையில்ல. நான் டெக் வீசா வாங்குறது ஜெர்மன் லாங்குவேஜ் தேவை. அதே மாதிரி வந்து ஸ்டூடெண்ட் வீசா, நிறைய பேர் ஸ்டூடெண்ட்ஸ் போறாங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரீசன்ட் டைம்ல வந்து ஜெர்மனி போறாங்க. இப்பயுமே வந்து டாப்ல இருக்கிறது ஆப்வியஸா யூஎஸ்ஏ, கனடா, ஆஸ்திரேலியா. இப்ப ஜெர்மனியும் உள்ள வராங்கிறது ஒரு நல்ல விஷயம். நிறைய பேர் ஜெர்மன் படிக்கிறாங்க, அதனால அங்க போய் வந்து ஸ்டூடெண்டா இருக்கிறது. பட் டெக் வீசாக்கு தேவையில்ல, இங்கிலீஷ் தெரிஞ்சா போதும் அங்க போறது. பட் நீங்க PR ரவுட்டுக்கு போறதுக்கு ஜெர்மன் கண்டிப்பா வந்து தேவை. அவ்வளவு கஷ்டம் இல்லை, ஈஸி தான் சொல்றாங்க நிறைய பேர்ட்ட பேசும்போது. இப்படி பார்க்கும்போது PR வாங்குறதுக்கு ஜெர்மன் கத்துக்கிட்டு PR வாங்குவாங்க. அதற்கு முன்பு வந்து இந்தியால இருந்து போறாங்க, இல்ல யூஎஸ்ஏல இருந்து இல்ல ஜெர்மனி போறாங்கன்னா
இங்கிலீஷ் மட்டுமே போதுமானது. ஜாப் ஆஃபர் முக்கியம் இந்த விசாக்கு. இப்ப ஜாப் ஆஃபர் இல்லாம யாராவது அங்க போய் ட்ரை பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா அது அப்படி பண்ண முடியுமா? ஆப்பர்ச்சுனிட்டி விசா அப்படின்னு வந்து ஒன்று இருக்கு. ஆக்சுவலா 1 year அந்த மாதிரி வந்து தங்கிக்கலாமா. எப்படின்னா வந்து ஹை ஸ்கில்டா இருக்கணும் முதல்ல. அதாவது இவங்க இப்போ ஐடில இருக்காங்கப்பா, ஒரு 5 வருஷமோ 10 வருஷமோ வந்து டெவலப்பராவோ டெஸ்டாவோ ஏதோ அதில் வந்து வேலை பார்த்துருக்காங்க. ப்ளஸ் அவங்க அந்த ப்ரொஃபஷனல் டிகிரி முடிச்சிருக்காங்க. ப்ளஸ் அவங்களோட பேங்க் அக்கௌண்ட்ல ஏதோ ஒரு நம்பர் சொல்றாங்க. ஸோ அந்த நம்பர் வந்து அவங்க பேங்க் அக்கௌண்ட்ல இருக்குன்னா தாராளமாக அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி விசா கொடுக்குறாங்க. அதை கொண்டு அங்கே வந்து 12 months வரைக்கும் அங்கே தங்கிக்கலாம். ப்ளஸ் நீங்கள் தங்கும் போது சர்டைன் ஹவர்ஸ் வந்து அங்கே வேலை பார்த்துக்கலாம் பார்ட் டைமா. ஸோ அப்படியும் சொல்றாங்க. ஸோ அங்கே தங்கிட்டு நீங்கள் எம்ப்ளாயர் விசா ஸ்பான்சர்ஷிப் கேட்கலாம். ஸோ ரொம்ப முக்கியமான அந்த விசா ஸ்பான்சர்ஷிப்ல இங்க எப்படி எல்சிஏ பண்றாங்க இல்லையா, குறைந்தபட்ச ஊதியத்தை நிர்ணயம் பண்ணிருக்கணும். அதே மாதிரி அந்த EU ப்ளூ கார்டு விசாக்கு வந்து குறைந்தபட்ச சேலரி வந்து மேக் ஷூர் பண்ணிக்கணும்னு சொல்றாங்க. அதை சொல்லும் போது தான் அம்பாசிடர் சொன்னது, இங்க சராசரியா ஜெர்மனியர்கள் வாங்கக்கூடிய ஊதியத்தை விட இங்க உள்ள இந்தியர்கள் அதிகமா வாங்கிட்டு இருக்காங்க. அது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். அப்படின்னா என்னன்னா நிறைய டெக் ஒர்க்கர்ஸ் அங்க இருக்காங்க அப்படிங்கறது அவரோட கூற்று. அவர் சந்தோஷமா சொன்னார். ஸோ அதனால நீங்க தாராளமா இங்க வந்து இன்னும் உங்களை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கங்க அப்படின்னு வந்து சொன்னாங்க. டாக்ஸ்லாம் எப்படி இருக்குங்க? நான் நினைச்சது அவன்கிட்ட பேசுறது நினைச்சேன் டாக்ஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும் போல இருக்கு யூஎஸ்ஏன்னு. யூஎஸ்ஏ விட மோசமா இருக்குமா டாக்ஸ்? என்ன சொல்ற அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஏன்னா யூஎஸ்ஏவே மோசம். அப்ப நான் ஆன்லைன் சர்ச் பண்ணும்போது தான் தெரிஞ்சது யூஎஸ்ஏ விட மோசம். எப்படி அந்த ஆன்லைன் கம்பேர் பண்ணியிருந்தாங்கன்னா யூஎஸ்ஏல கலிபோர்னியால கட்டக்கூடிய டாக்ஸை விட ஜெர்மனில அதிகம். ஏன்னா யூஎஸ்ஏன்னு பார்க்கும்போது நம்ம ஸ்டேட் லெவல் டாக்ஸ் வேரி ஆகும். நமக்கு இருக்கு ஃபெடரல் லெவல்ல இருக்கு. ஆனா ஸ்டேட் இன்கம் டாக்ஸும் அதிகமா இருக்கு இல்லையா. இப்ப கலிபோர்னியால 12% வரைக்கும் இருக்கு. அதே வந்து உனக்கு வந்து டென்னசில உனக்கு டாக்ஸே கிடையாது, ஸ்டேட் டாக்ஸ். அதனால டென்னசில வேலை பார்க்கறவங்களுக்கும் கலிபோர்னியால வேலை பார்க்கறவங்களுக்குமான டாக்ஸ் பிராக்கெட்டே வந்து வேற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது இங்க ஹையஸ்ட் டாக்ஸ் பிராக்கெட் கலிபோர்னியாவை எடுத்து தான் கம்பேர் பண்ணிருக்காங்க. அப்படி கம்பேர் பண்ணும் போதும் ஜெர்மனில உனக்கு டாக்ஸ் அதிகம். ஸோ அது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அதே மாதிரி இங்க சேல்ஸ் டாக்ஸுங்கும் போது ஜெர்மனில வேட் அதிகம் இங்க கம்பேர் பண்ணும்போது. ஸோ அதுவுமே எனக்கு வந்து கொஞ்சம் சர்ப்ரைசிங்கான ஃபேக்டரா தான் இருந்தது. டாக்ஸுங்கும் போது ஜெர்மனில அதிகம், அதை தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா அவன் சொன்னது அதான். இப்போ எனக்கு ஒரு ஆஃபர் வந்துச்சு. நானா என்ன கால்குலேட் பண்ணா, இந்த ஆஃபர் எடுத்துட்டா நமக்கு எவ்வளவு சேவிங்ஸ் வரும் வெர்சஸ் இங்க இந்தியாவில் எவ்வளவு வரும் அப்படிதான் நான் முடிவு பண்ணேன் அப்படின்னு. ஆப்வியஸா நம்ம அடிக்கடி சொல்றதுதான், எந்த ஒரு கண்ட்ரி இருந்தாலும் அப்படிதான் முடிவு பண்ணணும். ஸோ அப்படிதான் அவன் சொன்னான். இப்ப ஸ்கூல்ல எல்லாம் அங்க வந்து கிட்ஸுக்கு வந்து ஜெர்மன் லாங்குவேஜ் தான் மேண்டேரியா? நல்ல ஒரு கொஸ்டின் கேட்டேன் ஆக்சுவலா. ஏன்னா வந்து ஸ்கூலுங்கும் போது நமக்கு தெரியும் யூஎஸ்ஏல வந்து ஃப்ரீ எஜுகேஷன். ஸோ நம்ம கம்பேர் பண்றதை நான் யூஎஸ்ஏன்னு சொல்றேன். ஸோ ஜெர்மன் எடுத்துக்கும் போது உனக்கு ஜெர்மன் லாங்குவேஜ்ல படிச்சா ஃப்ரீ. பட் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஒரு இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல படிக்கணும். ஆப்வியஸா நம்ம மக்கள் எல்லாருமே இங்கிலீஷ் லாங்குவேஜ் தான் படிக்க வைப்பாங்க. ஏன்னா எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். நாளைக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து வெளியில கிடைச்சா, யூஎஸ்ஏ கிடைச்சா, கனடா கிடைச்சா, ஆஸ்திரேலியா கிடைச்சா எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கன்னா இங்கிலீஷ் லாங்குவேஜ் தான் படிக்க வைப்பாங்க. அது ரொம்ப காஸ்ட்லியா. நீங்க ஜெர்மனி ட்ரை பண்ணீங்கன்னா நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி அங்கேயும் இருக்கு. ஆனா எடுக்கும்போது சரியான சேலரியை எடுத்துட்டு போங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். பட் இமிகிரேஷனுங்கிற ஒரு பாயிண்ட் வச்சு பார்த்தோன்னா கண்டிப்பா நம்ம எல்லாமே பார்த்துருவோம் யூஎஸ் வந்து எதை நோக்கி போயிட்டு கொண்டு இருக்கு அப்படின்னு. அப்படி பார்க்கும்போது ஜெர்மனி வந்து ஃபார் பெட்டரா இருக்காங்க அந்த இமிகிரேஷன். இப்போதைக்கு புதிதாக பதவிக்கு வந்த கவர்மெண்ட் வந்து ரொம்ப இமிகிரேஷன் ஃப்ரெண்ட்லியா இருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து லாங் டேர்முக்குமே அங்கே பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கனடாவும் கூப்பிட்டு இருக்காங்களா? ஏன்னா கனடாலே ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இல்ல, நிறைய அங்க பிரச்சனை எல்லாம் போயிட்டு இருக்குன்னு பார்த்துட்டு இருக்கோம்ல. ஆமா, டியூரிங் கோவிட் அப்போ இதே மாதிரி வெளியில இருந்து டெக் செக்டர்ஸை உள்ள எடுக்கிறதுக்கான நிறைய வந்து இந்த மாதிரி பண்ணியிருந்தாங்க. பட் அப்பவே என் ஃப்ரெண்ட்ஸ் அங்க உள்ளவங்க சொன்னாங்க இங்க உள்ளவங்களுக்கே வேலை இல்லை. ஸோ இந்த நேரத்தில் இந்த மாதிரியான ஒரு பாலிசி வந்து சும்மா வெளி உலகத்தை வந்து கவர்றதுக்காக மட்டுமே இருக்குமே தவிர இங்க வந்து அதிக ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. ஆனா இப்பயுமே மார்க் அவங்க சொல்லும்போது என்ன சொல்றாங்கன்னா, எக்ஸாக்டா இந்த H1B பேன்னால இப்ப நம்ம ப்ரெடிக்ட் பண்றாங்க அடுத்த வருஷத்துக்குள்ள உள்ள வரும்போது நிறைய பேருக்கு வந்து பிரச்சனை வரும். ஆனா $1 lakh ரொம்ப அதிகம் இல்லையா? நம்ம ஊர் காசுக்கு இன்னைய மதிப்பு பார்த்தா 88 லட்சம். NVIDIA சிஇஓவே இந்த $1 lakh வந்து பிரசிடென்ட் ட்ரம்ப் அவர்கள் எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டரை வெளியிடும் போது ரொம்ப பெருமையா வரவேற்றவங்க. இட்ஸ் a great மூவ் அதுன்னு சொன்னாங்க. இன்னைக்கு ரொம்ப ரீசனா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது கண்டிப்பா ஒரு நல்ல ஸ்டார்ட் தான். பட் நீங்க அந்த $1 லட்சம் கொஞ்சம் அதிகமா வச்சிருக்கீங்க, ஒரு 99,000 குறைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்களோட கமெண்ட்ஸ் இருக்கு. ஆரம்பத்துல பார்க்கும்போது இது எல்லாருமே வந்து ஓகே இது ஒரு நல்ல விஷயம் தான் அப்படின்னு தோணுது. பட் ஆனா லாங் டேர்ம் பார்க்கும்போது இதனால இங்க ஒரு டெக் செக்டருக்கு ஒரு பாதிப்பு ஏற்படுமோ, ஒரு கேப் இருக்குமோ இல்லையா, ஆளுங்க கிடைக்காதோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாட்டும் போயிட்டு இருக்கு. இல்ல சம்பளம் அதிகமா கொடுக்க வேண்டியது இருக்குமோ அப்படிங்கிற ஒரு விஷயமும் அவங்களுக்குலாம் பயம் வந்துருக்கு. ஸோ அதனால வந்து கனடா என்னை பொறுத்த வரைக்கும் கனடாவும் ஒரு ஓப்பன் பண்றாங்க, டோர் ஓப்பன் பண்றாங்க. பட் அங்க உள்நாட்டில் உள்ள ஜாப் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு தெரியல. பட் ஸ்டில் கனடாவும் ஒரு டாப் 5 டெக் அதிகமா ஜாப்ஸ் தரக்கூடிய ஒரு கண்ட்ரில இருக்காங்க. இப்ப இந்த வீசா வாங்கிட்டாங்கன்னா யூரோப் கண்ட்ரிஸ் எதுல வேணாலும் ஒர்க் பண்ணலாமா? ஐ திங்க் 25 கண்ட்ரில ஒர்க் பண்ணலாம்னு நினைக்கிறேன். EU ப்ளூ கார்டு எனக்கு தெரியல. 2 கண்ட்ரி டென்மார்க் ஐஸ்லாந்து தவிர, டென்மார்க் ஐஸ்லாண்டு ஐலாண்ட் தெரியல, 2 கண்ட்ரி தவிர 25 கண்ட்ரில ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து எனக்கு தோணுது.
அண்ட் வந்து நீங்க ஜெர்மனிக்கு மாதிரி நிறைய உங்களுக்கு பக்கத்துல கண்ட்ரி உங்களுக்கு பார்டர்ல வந்துடுது இல்லையா. மிக முக்கியமா பிரான்ஸ், அது மிகப்பெரிய நம்ம மக்கள் முக்கியமா இந்தியர்கள் நிறைய பேர் இருக்காங்க, நிறைய டெக் ஜாப்ஸ் வந்துட்டு இருக்கு. பிரான்ஸ் உங்களுக்கு பார்டர்ல வந்துது. ஸோ அங்க ஒரு உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. நெதர்லாண்ட் இருக்கு. இந்த மாதிரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. ஸோ ஐரோப்பா போனவுடனே நமக்கு வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குங்கிறதும் தெரிஞ்சுக்கணும். மிக முக்கியமா ஜெர்மனில நிறைய நம்ம ஈழத்தமிழர்கள்லாம் இருக்காங்க. நிறைய நீ வந்து தமிழ் கோயில், அங்கே மகாமாரியம்மன் கோயிலே 2-3 இருக்கு. முருகன் கோயில் இருக்கு, நெல்லூர் முருகன் கோயில் இருக்கு. இந்த மாதிரி நிறைய இருக்கு. நிறைய ஈழத்தமிழர்கள் இருக்காங்க. டாப் 5 ஈழத்தமிழர்கள் நிறைய உள்ள கண்ட்ரில ஜெர்மனி ஆபீஸா வந்துடும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், அதாவது வந்து ஜெர்மனி வந்து டுவர்ட்ஸ் இமிகிரேஷன் கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியா இருக்காங்கிறதுக்கு வந்து சொல்ல வரேன். ஸோ அதனால தான் வந்து இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அவங்க கொடுக்குறாங்க. சப்போஸ் நீங்க ஒரு லாங் டேர்ம் பிளான் பண்ணீங்க, நீங்க இந்தியாவில் இருக்கீங்க, லாங் டேர்ம் பிளான் பண்ணீங்க, டெக்ல எனக்கு வந்து வேற ஏதாவது ஒரு கண்ட்ரி போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. இப்போ யூஎஸ்ஏல இந்த $1 lakh வந்து ஒரு பெரும் தடையா அடுத்த வருஷம் இருக்கும் நீங்க நினைக்கிறீங்கன்னா, பேரலா ஜெர்மனியுமே ட்ரை பண்ணலாம். ஸோ அதுதான் நான் வந்து சொல்ல வந்த ஒரு விஷயம். ஸோ நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி அவங்க வந்து கிரியேட் பண்றாங்க. இப்போ ஜெர்மனில ஒர்க் பண்றதுக்கான ப்ராஸ் அண்ட் கான்ஸ் என்னென்ன இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். இது எந்த கண்ட்ரியும் ஒப்பிட்டு இல்ல, பொதுவான ஒரு ப்ராஸ் அண்ட் கான்ஸ் என்ன இருக்கு அப்படின்னு பார்க்க போறோம். முதல்ல ப்ராஸா நான் பாக்குறது வந்து மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவா நான் பார்க்கறது குவாலிட்டி ஆஃப் லைஃப் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். சூப்பருங்க, பெஸ்ட், ஒன் ஆஃப் த பெஸ்ட் கண்ட்ரி அப்படின்னு நம்ம வந்து ஜெர்மனியை சொல்லலாம். ஸோ அதனால தான் அது ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கு. அதுக்கு அடுத்த உடனே நம்ம ஒரு இடத்துல வேலை பார்க்க போறோம்னா மிக முக்கியமா இமிகிரேஷன் ஃப்ரெண்ட்லியா அந்த கண்ட்ரி இருக்கணும். ஸோ அந்த மாதிரி இருக்கு. பிளஸ் மக்களுமே வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியான ஒரு மக்களா இருக்காங்க. மூணாவது இடத்துல நான் வந்து என்ன பாக்குறேன்னா பிஆர் அவுட். ஏன்னா நம்ம வந்து ஒரு லாங் டேர்மா பார்க்கும்போது நமக்கு பெர்மனன்ட் ரெசிடென்ட்கான ஆப்பர்ச்சுனிட்டி அந்த கண்ட்ரில எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது ஜெர்மனி ஒரு பெஸ்ட் கண்ட்ரியா எனக்கு வந்து படுது. அடுத்து வந்து ஒர்க் லைஃப் பேலன்ஸ். யூஎஸ்ஏ, யூகே எல்லாம் கம்பேர் பண்ணும்போது ஒரு நல்ல ஒர்க் லைஃப் பேலன்ஸ் வந்து அவங்க ப்ரொவைட் பண்றாங்க. கவர்மெண்டே அந்த மாதிரியான பாலிசி வச்சிருக்காங்க. அது பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். அடுத்து இந்தியன் கம்யூனிட்டி நிறைய பேர் இருக்காங்க. பிளஸ் இந்தியாவுக்கு நீங்க போயிட்டு வரதும் வந்து கம்பேர் டு யூஎஸ் அண்ட் கனடா வந்து ஈஸியா இருக்கு. அடுத்து என்டர்டைன்மெண்ட் பார்க்கும்போது நீங்க ஜெர்மனில விசா வாங்கிட்டா போதும், நீங்க ஐரோப்பா கண்ட்ரிஸ் எல்லாமே நீங்க வந்து பெரும்பாலான கண்ட்ரி சுத்தி பார்த்துட்டு வந்துடலாங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு பிளஸ் பாயிண்டா இருக்கு. அடுத்து கான்ஸ்னா என்ன அப்படின்னு வந்து பார்ப்போம். ஜாப்ஸ் இருக்கு, ஆனா நீங்க வந்து யூஎஸ்ஏ ஆர் யூகே கம்பேர் பண்ணும்போது ஜெர்மனில கம்மியா இருக்கு. ஸோ அதனால தான் இது வந்து நான் ஒரு கான்ஸ்ல வச்சிருக்கேன். ஆனா இன்னொரு பிளஸ் பாயிண்ட் என்னன்னா, நீங்க மத்த ஐரோப்பா கண்ட்ரிஸ்ல கூட உங்களுக்கு வந்து ஜாப்ஸ் இருக்கும்போது நீங்க சுவிச் ஓவர் பண்றதுக்கான, அதாவது EU ப்ளூ கார்டு விசா வச்சிருக்கும்போது சுவிச் ஓவர் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறது ஒரு பாசிட்டிவா இருக்கு. பட் ஸ்டில் டெக் ஜாப்ஸ் வந்து பெரிய பெரிய கண்ட்ரியை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மியா இருக்கு. அது ஒரு கான்ஸா நான் பாக்குறேன். அடுத்து காஸ்ட் ஆஃப் லிவிங். நீங்க காஸ்ட் ஆஃப் லிவிங் ஒப்பிட்ட அளவுல பாத்தீங்கன்னா நீங்க SFO, நியூயார்க், சிகாகோ இந்த மாதிரி பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஜெர்மனில கம்மி தான். பட் ரீசன்ட் டைம்ல ஜெர்மனியோட பெரிய சிட்டிஸ் பெர்லின், மியூனிச் அப்படிலாம் பார்க்கும்போது அங்க காஸ்ட் ஆஃப் லிவிங் அதிகமாயிட்டு வரதா சொல்றாங்க. சோ அதனால அதை வந்து கான்ஸ்ல வச்சிருக்கேன். டாக்ஸ் ஃப்ரெண்ட்லி கிடையாது, அது ஒரு பெரிய பிரச்சனை நான் பாக்குறேன். ஏன்னா நீங்க அதிகமா டாக்ஸ் வாங்கக்கூடிய ஒரு கண்ட்ரியா வந்து ஜெர்மனி இருக்காங்க. நம்ம யூஎஸ்ஏ கம்பேர் பண்ணி நம்ம பேசியிருந்தோம். சோ அது வந்து கான்ஸ்ல வருது. இது வந்து சைல்டு எஜுகேஷன் ஃப்ரீ கிடையாது. சோ நீங்க அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணும். அதாவது ஜெர்மன்ல படிக்கிறதுனா ஃப்ரீ. இங்கிலீஷ் பேஸ்ட் இன்டர்நேஷனல் ஸ்கூல் போனீங்கன்னா நிறைய ஸ்பெண்ட் பண்ணும். சோ உங்க சேவிங்ஸ் குறையும். சோ அதனால அதையும் வந்து நான் கான்ஸ் வச்சிருக்கேன். இதான் மொத்தமா நம்மளோட ப்ராஸ் அண்ட் கான்ஸ் லிஸ்ட். சப்போஸ் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, நம்ம விவாதிப்போம். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா நினைக்கிறேன். மறக்காம நம்மளோட சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அந்த பெல் ஐக்கனை தட்டி விட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். நன்றி.